டேய் கோமாரு, நம்ம பாஸ் என் பேர் கோமாரு கிடையாது பாஸ், குமாரு பாஸ். ஏதோ ஒன்றா கோமாரு உர்றா. இந்த ஏரியாவிலேயே பணக்கார வீடு இந்த வீடு தான். இதுக்குள்ளதான் பூந்தி நீங்க எல்லாத்தையும் அள்ளிட்டு வர போறோம் பாஸ். திருடெல்லாம் வேணாம் பாஸ், போன வாட்டி நம்ம ஒரு பெரிய சிக்கத்துல மாட்டிப்போம். வேணாம் பாஸ். அட பைனாங்கல்லையே, நமக்கு தான் கடல் குத்த வரவுக்குதேடா. என்னால யார் கணக்கு தெரியாம மந்திர முடியும், உன்னால யார் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டுபிடிக்க முடியுமே. அப்புறதிரா பையனே வாடா. பாஸ் பாஸ் என்னடா வீட்டுக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, அதெல்லாம் யாரும் இல்லடா வாடா. அத்தாடி உள்ள வீடு மஜவாகுது, நிறைய பொருள் தேரும் போல. இன்னைக்கு யாராவது இருக்கிறாங்களா? இது என்னதுங்க தமா துண்டு பானை, மோதிரம். ஓஹோ, எல்லா வரலுக்கும் மோதிரம் போடணும்னு எவ்வளவு நாள் ஆசை, இன்னைக்கு நிறைவேறிச்சு. ஆஹா ஐயோ, யோ மோதிரம் போடனே கையே அழகாயிடுச்சு. யோ இங்க வாயா தம்பி, இந்த மோதிரம் எப்படிக்குது? யோ அவங்க கொஞ்சம் எட்டி பாரியா. என்னத்த பார்க்க சொல்றான்? ஆத்தாடி உள்ள அப்படி ஆள் இருக்கானுங்க. யோ வீட்டுக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க சொன்னா, அப்ப இவங்க யாரா? அது நீ ஞாயிற்றுக்கிழமை சரி எல்லாம் ஃபேமிலியா வெளில போயிருப்பாங்க நினைச்சேன், வீட்டுக்குள்ள இருப்பாங்க நான் நினைச்சேடா. போடா டேய், நான் பாஸ்ரா. பாஸா நீ? போடா லூசு. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ மாட்டிக்கிட்டோம் போலியே. ஆத்தாடி நீங்க ரெண்டு பேரும் திருடுங்க தானே? ஐயோ கண்டுபிடிச்சாடு. யோ எங்கேயோ மாட்டி விட்டு ஓட பாக்குறோம் இல்லையா? ஆமா நாங்க திருடுங்க தான். அப்படியா? உங்க ரெண்டு பேருக்கும் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? என்ன இவன் கோவப்படாம சந்தோஷப்படுறான்? 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓ 3 வருஷமா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். யோ முதல்ல நீ யாரியா? நான் ஹஸ்பண்ட். யாருக்கு ஹஸ்பண்ட்? உள்ள ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்களே, அவங்களோட ஹஸ்பண்ட். உங்க ரெண்டு பேருக்கு நல்லா திருட தெரியும், எனக்கு இந்த வீட்டுல பணம் எங்க இருக்குன்னு நல்லா தெரியும். நம்ம 3 பேர் வேணா ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டை திருடுவோமா? என்ன சொல்ற? இது சொந்த வீட்டுல திருடுறதுக்கு நம்மள கூட சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஒரே டீம். ஆமா ஒரு நிமிஷம் இரு. உன் வீட்டுல திருடணும்னா நீயே திருடி இருக்கலாமே, எதுக்கு எங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் கேக்குற? அதுல ஒரு நீ கோமாரி ஒரு நிமிஷம் இங்க வாயேன். நம்ம இந்த வீட்டுக்கு திருடத்துக்காக வந்தோம், இப்போவும் நம்ம திருட தான் போறோம். ஆனா இந்த வீட்டுல இருக்கிறோட சேர்ந்து திருட போறோம். நீ தேவையில்லாம ஏதாவது கேள்வி கிட்ட மைண்ட் மாட்டான்னு வச்சுக்கோ, அப்பதான் பிரச்சனை. சரி நான் பாத்துக்கிறேன். டேய் உங்க வீட்லயே பணம் எங்க லம்பா இருக்கும், என் பின்னாடியே வாங்க. எங்க இவன் கூப்பிடுறான்? என் வைஃபு வீட்டுக்குள்ள எந்த திருட்டு நாயும் வந்துடும். அப்படி சொன்னா மன்னிச்சிருங்க. வீட்டுக்குள்ள மதிப்புமிக்க திருடர்கள் வந்தாங்கன்னா இப்படி சொன்னா எப்படி இருக்கு? ஆஹா இப்படி கேட்ட எவ்வளவு பெருமையா இருக்கு. வீரோ சாபி இப்ப ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல ஒழிச்சு வைப்பா, அததான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல வீரோ சாபி இந்த கபடுக்குள்ள எங்கேயாவது வச்சிருப்பாங்களா? பறந்த மேல எங்க தூக்கி ஒழிச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கட்டின புருஷன் கிட்டயாவது சாவி எங்க ஒழிச்சு வைக்கிறேன்னு சொன்னாலா? எப்படி நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான் பாரு. சாவி இந்த கண்ணாடி டப்பாக்குள்ள இருக்குமா? 50 ரூபாய் வந்ததுக்கு ஏதாவது கிடைச்சது. ஒருவேளை சாவி பேண்ட் பாக்கெட் உள்ளே வச்சிருப்பாளோ? செக் பண்ணி பாப்போம். சாவி தூங்கும் போது எதுக்கு பைத்தியக்கிரி போன் பாக்கெட்ல வச்சிருக்கா? ஐயா இத நம்ம மறந்துட்டோமே. டேய் கோமாரு, உன்கிட்ட தான் அந்த வரம் இருக்குதுல, அதை யூஸ் பண்றா? அட ஆமால. டேய் அது என்ன வரும்? அவனால எல்லாரோட மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை ரீட் பண்ண முடியும். அப்படி பண்ணா சாவி எங்க இருக்கு தெரிஞ்சிடும்ல. சாவி அவன் பத்து இருக்கிற தலைகாணி கீழே தான் வச்சிருக்காங்களே. 3 2 1 தூக்கு. பொறுமையோ எழுச்சிடக்கூடாது. ஐயோ செய்யறாங்களே. நான் எது பண்ண என்ன விட்டுங்க. தூக்காத வாடா. நல்லா எழுச்சிக்கல. பொறுமையா தூக்கு. சாவிதோ இருக்க போறா, சீக்கிரம் சுட்டு. இன்னையோட நம்ம லைஃப் செட்டில் ஆக போகுது. பணத்தை அள்ளு. எவ்வளவு காசு இருக்கு? யோ பீரோ தோதரி காசு இருக்கோ, காசு எத்தல சொன்னா இங்கனே ஏதோ லாக்கர் மாதிரி போட்டுருக்குது. அந்த டோரை பிடிச்சு நல்லா இல்ல வந்துரு. யோ அது சாம டைட் ஆகுது, திறக்க முடியலையா? எதுக்கு பாத்து இழுத்துக்கிட்டு? அது ஏதோ பின்னு கிடையாது, அது பின்னு போட்டு ஓபன் ஆக போகுது. எனக்கு தான் அதோட பின்னு தெரியாது. யோ உன் வீட்டுல இருக்கிற பீரோட பின்னு கூட தெரியாது, எனக்கு ஏமாத்திரியா? எனக்கு உண்மை தெரியாதியா? என் வைஃப் என்கிட்ட சொல்லல. உங்க வைஃபுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? என்னையதான். அப்படி பார்த்தா நீங்க பிறந்த வருஷத்தை தான் அவங்க பாஸ்வேர்டா வச்சிருப்பாங்க. 2001 ஓபன் ஆயிடு. இல்ல இதுவே பாஸ்வேர்டுனா வேற எதை வச்சிருப்பாங்க? ஒருவேளை இத பாஸ்வேர்டா வச்சிருந்தாங்கன்னா 1 2 3 4. ஐயோ ராங் பின்னு கடுதே. நோ கொஞ்ச நேரம் கை கால் வச்சு சும்மா இருடா. சாரிடா தம்பி, எனக்கு ஒரு பாஸ்வேர்ட் தோணுது, அது ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பா ஓபன் ஆயிடும். பண்ணட்டா? கடைசியா ஒரு வாட்டி தான் பின் போட முடியும், நீ ட்ரை பண்ணி பாரு. பயமா இருக்கு. 2001 தலை கீழே போட்டா ஓபன் ஆயிடுமா?
ஏய் ஓபன் ஆயிடுச்சு. ஐயா சூப்பர். அலாம் ஏன் பண்ணிக்குது? இது என்ன தவிர பீரோ யாரோ ஓபன் பண்ணிட்டாங்கடா. படிக்க வேண்டியல. அப்ப எவனோ ஒருத்த வீடு போய் பீரோ திறந்துட்டாடா. நண்பர்களே ஒரு நிமிஷம், அடுத்து என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லைக், சப்ஸ்கிரைப், ஹைப், கமெண்ட் எல்லாத்தையும் போட்டு விட்டுருங்க. ஐயோ பீரோ திறந்தது தெரிஞ்சிச்சு போலியே. ஏன்டா திருட்டு நாய்களா என் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க புருஷனும் நம்ம கூட சேர்ந்து திருநதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க போலியே. என்னடா நடக்குதுங்க? கோமதி கரெக்ட் டைமுக்கு வந்த இந்த ரெண்டு திருட்டு பசங்க எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாரு. என் பேபியை எதுக்கு இப்படி கட்டி போட்டு சித்திரவதை பண்றீங்க? அக்கா இவன் நடிகராக்கா, இவன் தான் திருட ஹெல்ப் பண்ற. நம்மள ஒரே டீம்னு சொன்னா நான் ஏன் உண்மையை சொல்லி கோத்தா விடுற அவகிட்ட. இப்ப பாரு பேபி நான் ஏன் போய் சொல்ல போறேன். பேர் கையெல்லாம் ஃபுல்லா கட்டி போட்டு இந்த பீரோல இருந்து படத்தை எடுக்க பார்த்தானுங்க. நான் எவ்வளவு தடுத்தேன். என்ன எப்படி அடிச்சாங்க தெரியுமா? அக்கா அவன் புழுறாங்க, அவனை நம்பாதீங்க. என் புருஷனால கை வைக்கிறீங்க. என்ன ஆவ போறீங்கன்னு பாருங்கடா. வாங்கடா ரெண்டு பேரும் வெளிய வாங்கடா. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். அவனுக்கு ரெண்டு பேரும் மாட்டனானுங்க. பேபி அவனுக்கு விட்டுறாத. ஏண்டி எவ்வளவு தைரியம் தான் எங்க மேல நீ கை வைப்ப? தம்பி ஒரு அடிக்கு கேர் ஆகுது. ஏண்டி நீ பொம்பளை போனா போட்டோன்னு உன் மேல கை வைக்க வேணான்னு பார்த்தா அடிக்கவா செய்யற? இன்னைக்கு நீ செத்தடி. அவ்வளவு ஸ்பீடா ஓங்கணுமே, எப்படி நம்ம கையை பிளாக் பண்ணா? அந்த கையை பிடிச்சா இந்த கையில அடிப்பண்டி. ஐயோ இதையும் பிடிச்சிட்டாலே. அடிக்கிறதுக்கு கையா ஓங்குற கை வலிக்குது. இன்னைக்கு உனக்கு புரியும்டா லேடிஸோட பவர் என்னன்னு. அக்கா வேறக்க வயசானவங்க விட்டுருக்கா. அப்படிதான் கோமதி அவனுக்கு விட்டுறாத. படுபாவீங்க என் பேபி எப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க பாரு இவனுங்க. உங்க ரெண்டு பேரும் நான் சும்மாவே விட மாட்டேன்டா. என் வீட்லயே வந்து திருட பாத்தீங்களா? இவனுக்கு ரெண்டு பேரும் பத்திரமா பாத்துக்கா. இவனுங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்காம நீங்க விட மாட்டேன். நீ போய் அதை எடுத்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன். டேய் மூணு பேரும் ஒரே டீம் சொல்லிட்டு இப்ப எதுக்கு இப்படி கேவலமா நடிக்கிற நம்பிக்கை துரோகி? என்னோட வாய் ஏன் திக்கு வாயா மாறிச்சு தெரியுமா? என் பொண்டாட்டியோட அப்பங்கார பணக்காரன்றனால தான் அவளை கல்யாணமே பண்ண. மொத்த சொத்தையும் தூக்கிடலாம்ல. அன்னைக்கு ஒரு நாள் அவ பரிசுல இருந்து ஒரு 100 ரூபாய் அவளுக்கு தெரியாம எடுக்கலான்னு பார்த்தேன். அவ எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. எங்கதோ திடீர்னு ஃப்ளையிங்ல வந்து என்ன கீழே தள்ளி தொண்டையிலே ஒரு மிதிச்சா பாரு. அன்னைக்கு என் வாய்ஸ் திக்கு வாய்ஸா மாறிடுச்சு. அப்போ முடிவு பண்ண ராத்திரி பகலுன்னு தூங்காம ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவகிட்ட இருக்க மொத்த பணத்தை திருடிட்டு ஓடிடலான்னு. என் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு போதுதான் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு திருட வந்தீங்க. அப்போதான் உங்க ரெண்டு பேரும் நான் பலியாடா என் கூட சேர்த்துக்கிட்டேன். ஒரு வேளை அந்த பிளான்ல மாட்டிக்கிட்டா அதுல இருந்து தப்பிக்க போட்ட நடிப்பு தான் இது. அந்த ரெண்டு திருட்டு நாய்களுக்கு பின்னாடி பழுக்க போகுது. அந்த ரெண்டு திருடங்க இதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்ல அவனையும் இதுல சேர்த்து மாட்டி விட்டாங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 10 வீடியோ நாளைக்கே வந்துரும். நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அப்படியே லைக் போட்டதுக்கு அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கமெண்ட் செக்ஷன்ல, அது நீங்க கிளிக் பண்றீங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல டெய்லியும் உங்க நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். ஓகே.